வரைக்கும் இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இல்லாம இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ நியூஸ்ல வந்தது காரணம் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்டென்சிவ் கொடுத்து அவங்கள வந்துட்டு உள்ள ப்ராஜெக்ட்ஸ், இந்தியாவில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோல். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ரீசெண்டா. ஓகே. ஸோ அப்போ கோல் கேசிஃபிகேஷன்னா என்ன, அது ரிலேட்டடா வேற என்ன கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க, இப்போ அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஓகே. ஸோ அப்போ அது ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கோல்ன்றதுலேயே நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ரைட். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்றப்ப சம்திங் கேஸா ஏதோ சம்திங் பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு முக்கியம் இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா எனர்ஜி டிரான்சிஷனுக்காகவும் நம்மளுடைய இம்போர்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்காக. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கோலை நம்ம என்ன பண்ணுவோம், கோலை ஸ்ட்ரெயிட்டா எடுத்து அதை வந்துட்டு எரிப்போம். எரிக்கிறது மூலமா ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்புறம் அந்த ஹீட்ல வந்துட்டு நம்ம ப்ராசஸிங், இப்போ அயன் இண்டஸ்ட்ரியா இருந்தால் ஸ்மெல்டிங் ப்ராசஸ்க்கு அந்த கோலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் ட்ரெயின்லாம் வந்துட்டு கோலை ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம எரிப்போம். ஓகே. ஸோ அப்போ அந்த எனர்ஜி ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா கோலை வந்துட்டு நம்ம எரிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா கோலை எரிக்கிறதுக்கு பதிலா அந்த கோலையே கேஸா மாத்திட்டு அந்த கேஸை நம்ம வந்துட்டு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ். அப்ப நம்ம கோலை ஸ்ட்ரைட்டா எரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், ஹீட் கிடைக்கும். அது போக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ் என்னது, கார்பன் டை ஆக்சைடு. ரைட். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நம்மளுக்கு வெளியில வந்துச்சு அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ், இட் ட்ராப்ஸ் ஹீட்டர். ஸோ இட்ஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ். ஓகே. ஸோ அப்போ நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளுக்கு பஞ்சமிருத் டெடிகேஷன்லாம் இருக்கு. ஸோ டார்கெட் இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணியே ஆகும். ஓகே. ஸோ நெட் ஜீரோ டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஓகேவா? ஸோ அந்த கோலை வந்துட்டு நம்ம எப்படி கேஸா மாத்த போறோம், அதனால என்ன யூஸ், அந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கோம். ஸோ இப்போ கோல் இருக்கு அப்படின்னா கோலை வந்துட்டு ஸ்டீம் கூட, ஓகேங்களா, ஸ்டீம் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனை ஆட் பண்றோம். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு கோலை ஸ்ட்ரைட்டா எரிக்கிறோம், அது கூட ஸ்ட்ரைட்டா எரிக்கல, அது கூட வாட்டரை வந்துட்டு மிக்ஸ் பண்றோம். ஓகே. ஸ்டீமை வந்துட்டு மிக்ஸ் பண்றோம். அப்ப அது எப்படி எரியும், ஃபுல்லா எரியாது. எப்படி சொல்லலாம்னா கோலை முழுசா போட்டு நீங்க எரிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல்லா எரியும். ஓகேங்களா? இதுவே தண்ணி லேசா இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி புகஞ்சு எரியும், ஹாஃப் ஹீட்டடா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப நம்ம அது கூட என்ன பண்ணிடுறோம், ஆக்சிஜனையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல யூஸ் பண்றப்ப நம்ம இட் இஸ் அண்டர்கோயிங் பார்ஷியல் ஆக்சிடேஷன். ஓகே. ஸோ கம்ப்ளீட் பர்ன் கிடையாது. கம்ப்ளீட்டா பேர்ன் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி இருக்கு. ஓகேவா? ஆக்சிஜனை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது, அதை பேர்ன் பண்ணி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியாகுது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸோட எண்டில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. அப்போ இப்போ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். ஸோ அதுவே பார்ஷியலா நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேற ஏதாவது கேசஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இந்த மீத்தேனு இந்த மாதிரியான கேசஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா பார்ஷியல் ஆக்சிடேஷன் தான் பண்றோம். அது பண்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிறப்ப சம்டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், தென் சல்ஃபர் கேஸும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல H2S கிடைக்குது இல்லையா. இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதாவது அதை எரிச்சு அது பார்ஷியல் ஆக்சிடேஷன்ல பேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து வெளியில வர்ற அந்த கேஸ்ல இருந்து மெர்க்குரியையும் சல்ஃபரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ வி ஆர் ரிமூவிங் மெர்க்குரி அண்ட் சல்ஃபர். ஓகேவா? அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், தென் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அந்த கார்பன் மோனாக்சைடா மாத்திடுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனலா நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். இந்த கேஸுக்கு பேரு சின் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த கேஸுக்கு பேரு சின் கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட கம்பேர் பண்றப்ப கார்பன் மோனாக்சைடு அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஸோ அதனால கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ஓகே. ஓகேவா? தென் நம்மளுக்கு இன்னொன்று என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் கிடைக்குது. ஸோ ஹைட்ரஜன் இஸ் அ கிளீன் ஃபியூயல். ரைட். ரைட். ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளுக்கு சின் கேஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த கேஸை வேற எந்த ப்ராசஸ்க்கு வேணாலும் நம்ம ஃபர்தரா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதை லைக் வேற பர்பஸஸ், ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு எனர்ஜி செக்டர்ல
எரிக்கிறதுக்கு அப்படி ஃபியூவலா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ சிம்பிளா சொல்லணும்னா கோலை வந்துட்டு ஸ்ட்ரைட்டா எரிக்கிறதுக்கு பதிலாக கேஸா மாத்தி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம எரிக்க போறோம். அந்த கேஸுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? சின் கேஸ் அப்படின்னு சொல்றோம், சிந்தட்டிக் கேஸ். சின் கேஸ் அப்படின்னா 2 காம்போனன்ட்ஸ், ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு கார்பன் மோனாக்சைடு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு மீத்தேனும் இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ தென் சல்ஃபரையும் மெர்க்குரியையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம் சின்கேஸ்ல ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஹைட்ரஜனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஹைட்ரஜனை நம்ம வந்துட்டு நைட்ரஜன் கூட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு அமோனியா வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? ரைட். NH3 கிடைக்குது. ஸோ திஸ் அமோனியா எங்க யூஸ் ஆகுது? அமோனியா ப்ரிகர்சர் இன் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகே, யூரியா இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரிகர்சரா அது நம்மளுக்கு இருக்கு. ஓகே. ஸோ அதனால நம்மளுடைய இம்போர்ட் பில்லை வந்துட்டு நம்மளால குறைக்க முடியும். நம்ம கிட்ட கோல்ட் ரிசர்வ்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்றோம்? we are importing lot of fertilizers. ஓகே. ஸோ அதுக்கு தேவையான கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளே இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இம்போர்ட் பில் குறையும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் மெத்தனால் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ மெத்தனால், ஸோ மெத்தனால் ப்ரொடக்ஷன், இந்த மெத்தனால்ன்ற அந்த காம்போனண்ட்டை எதுலலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பெயிண்ட், பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் சால்வெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த யூசஸ். இதை தவிர்த்து நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா பிளெண்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஃபியூயல் பிளெண்டிங்ல, டிரான்ஸ்போர்டேஷன் ஃபியூயல்ல வந்துட்டு பிளெண்டிங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? M15, மெத்தனால் 15 மீன்ஸ் 85% பெட்ரோலும் 15% மெத்தனாலையும் நம்ம மிக்ஸ் பண்றோம். ஓகே. ஸோ அப்படி நம்ம மிக்ஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வெளியாகக்கூடிய கேஸஸ்ல வந்துட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்துட்டு கம்மியாகுது. எவ்வளோ? 5 to 10% வந்துட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் கம்மியாகுது. ஓகேவா? ரைட். ஸோ அதனால நம்ம வந்துட்டு M15 அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ கரண்ட் டைப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லைக் ஆயில் வந்துட்டு வர்றதுல வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கு ஈரான்ல இருந்து இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரியான கிரைசிஸ்லாம் இருக்கக்கூடிய டைம்ல அண்ட் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஆயில், ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபியூவல் கிரைசிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு கண்ட்ரி டிபெண்டா இருக்கும். ஸோ அந்த ரீசன்ஸ்னால கொஞ்சம் சாவரிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக நம்மளே என்ன பண்ணிக்கணும்? மெத்தனால் லைக் ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடி போகணும். ஸோ மெத்தனால் ப்ரொடக்ஷன் கேன் ஹெல்ப் இன் தட். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால் இஸ் ரைட். அபார்ட் ஃப்ரம் தட் மெத்தனால வேற எதுல இருந்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு இப்போ நம்ம பார்த்தது கோல். ஓகேங்களா? அது இல்லாம பயோமாஸ், அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ, நேச்சுரல் கேஸ், ஓகே, சாலிட் வேஸ்ட், இது எல்லாத்துல இருந்துமே நம்மளால மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த M15 அப்படிங்கிறதே தனி ஒரு டாபிக் மாதிரி. ஓகே, தனி ஒரு ப்ரிலிம்ஸ் டாபிக். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்ல இருந்தும் மெத்தனால் வந்துட்டு எடுக்க முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓலிஃபின்ஸ் லைக் இந்த எத்திலீன், ப்ரோபிலீன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் எதுக்கான பேஸ்? பிளாஸ்டிக்ஸ்க்கான பேஸ். ஓகேவா? பாலிமர்ஸ்க்கான பேஸ் எல்லாம். ஸோ அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ். ஸோ இது வந்துட்டு we are looking as an alternative for current natural gas. ஓகேவா? ஸோ அதனால இதுவும் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ இது என்ன பண்ணுது? நேச்சுரல் கேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அதனால சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ். தென் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் நம்ம என்னன்னு சொல்றோம்? ப்ளூ ஹைட்ரஜன் சொல்றோம். ப்ளூ ஹைட்ரஜன் தான் என்னது? நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துருப்போம். கிரே ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்துட்டு இப்போ கோல் எல்லாம் பர்ன் பண்றோம், இதனால ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஹைட்ரஜன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு கிரே ஹைட்ரஜன். ஓகே, ஸோ பொல்யூட்டிங்கான ஒரு ப்ராசஸ் மூலமா ஹைட்ரஜனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் கிரே ஹைட்ரஜன். ஸோ பொல்யூஷன் கிடையாது, பொல்யூஷன் தான், அதுல இருந்தா ரிலீஸ் ஆகுது. ஆனா அது ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம கேப்சர் பண்ணி வேற ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சோம், யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா CCUS, கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன். ஓகேவா? கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலாம்? கேப்சர் பண்ணி வைக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம், இல்லை திரும்பவும் ரீயூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு நம்ம அந்த ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லிடுறோம்? ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி அதுல இருந்து ஹைட்ரஜன் கிடைச்சது அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன். நம்மளுக்கு எந்த ஒரு பொல்யூட்டிங் கேஸ் எதுவுமே வந்துட்டு வெளியில வரல, அப்படி இருந்துச்சுன்னா கிரீன் ஹைட்ரஜன். ஓகே, கேப்சர் பண்ணிட்டோம்னா ப்ளூ, பொல்யூட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா கிரே. ஓகேவா? ரைட். ஸோ அது போக இந்த கோல் கேசிஃபிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா
நேஷனல் கோல் கேசிஃபிகேஷன் மிஷன் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் ஹேவ் ஆல்ரெடி லான்ச்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஹேவ் லான்ச்ட் இட் இன் 2023. 2023ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2024ல வந்து இதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இது அவசியமா இந்த மிஷன் வந்துட்டு நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 400 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இந்தியாவில இருக்கு. அப்படி இருந்தும் ஸ்டில் வி ஆர் இம்போர்ட்டிங் கோல். ஓகே, ஸோ அப்படின்றப்ப அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய கோலை நம்மளால டேப் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஒண்ணு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, அப்படி இல்லை அப்படின்னா அதோடைய குவாலிட்டி அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா இல்லை. ஸோ இந்தியன் கோல் பார்த்தோம் அப்படின்னா நேச்சராகவே இந்தியன் கோல்ல வந்துட்டு ஹை ஆஷ் கண்டென்ட் இருக்கு. ஆஷ் கண்டென்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல கோல். ஸோ நம்மளோட ஆஷ் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அப்ப அது எரிக்கிறப்ப அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளியாகும். ஓகேவா, ரைட். ஸோ அதனால இது வந்துட்டு ரீசன். ஓகே, நம்ம கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் வி குடன்ட் டேப் இட். ஸோ இப்போ இந்த கோல் என்ன அப்படின்னா, இதோடைய கோல் என்ன அப்படின்னா 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோலை வந்துட்டு we need to gasify by 2030. ஓகே, 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோலை வந்துட்டு 2030க்குள்ள நம்ம கேசிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் இந்த நேஷனல் கோல் கேசிஃபிகேஷன் மிஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு மெயின் கோல். அது போக வேற என்னெல்லாம் வந்துட்டு இதுல எய்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அமோனியம் நைட்ரேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, ஹைட்ரஜன் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ இது ஏன் நம்ம மென்ஷன் பண்றோம்னா, இந்த அமோனியம் நைட்ரேட் மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்றது இது எல்லாமே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் தருவாங்க. வெறும் கோல் கேசிஃபிகேஷன் கோலை வந்துட்டு கேஸா மட்டும் மாத்தணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் தருவாங்கன்னு கிடையாது. அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம், சாரி அமோனியா ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஓகே, ரைட். ஸோ அப்போ அமோனியம் நைட்ரேட் ஒன்று, தென் யூரியா, அமோனியா வச்சு, அதுக்கப்புறமா ஏற்கனவே பார்த்துட்டோம் மெத்தனால், தென் சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பட்ஜெட் அலோகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு தருவாங்க. ஓகே, தென் நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவுடைய கோல்ல வந்துட்டு ஆஷ் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கோல் கேசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தடாலஜி இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பேசிக் மெத்தட்ஸ். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இந்த பேசிக் மெத்தடாலஜி இல்லாம அட்வான்ஸ்டான மெத்தடாலஜிஸ் இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது எல்லாமே யார் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க? ஃபாரின்ல கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இருந்து டெக்னாலஜியை நம்ம வாங்கி நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நம்மளோட கோல் கண்டென்ட் ஹை ஆஷ் கண்டென்ட், அவங்களோட கோல் ஹை ஆஷா இருக்காது. ஸோ அப்படின்றப்ப நம்மளோட கோலுக்கு ஏத்த மாதிரி கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுனால இண்டிஜினஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணணுன்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ இது 3 நம்மளுக்கு வந்துட்டு கோல். நெக்ஸ்ட் இப்போ இந்த நேஷனல் கோல் கேசிஃபிகேஷன் மிஷன்ல வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ சொல்லிட்டோம் இதுல வந்துட்டு ஃபண்டிங் ஏதாவது சம்திங் பண்ணுவாங்களே, சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க? ஸோ அதுக்கு வந்துட்டு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், இது வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ராஃபிட் மேக்கிங்கா இல்லைன்னு வச்சுக்கோம். இப்போ யூஸ்வலாவே நம்ம வந்துட்டு இந்த டீ கடை வைக்கணும்னு ஒரு பிளான் போடுவோம் இல்லையா, ரைட்? ஸோ இந்த காலேஜ் படிக்கிறப்பயே நான் பிசினஸ் பண்ண போறேன், டீ கடை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டீ கடை வச்சோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். சில டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் மேக்கிங் இருக்காது, ஆனா அதை பப்ளிக் வெல்ஃபேருக்காக பண்ணியாகணுன்ற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாஸ்ல டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது, டவர் வைக்கிறது. அப்ப யாராவது போய் வைப்பாங்களாங்க? வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கறது கஷ்டம், ஓகேவா, செலவு ஜாஸ்தி ஆகும், ப்ராப்பர் லேண்ட் அலோகேஷன் வேணும் நம்மளுக்கு. ஸோ இந்த பிரச்சனை, அதே மாதிரி யூசர்ஸ் கம்மி, ட்ரைபல் பீப்புள்ன்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்றவங்களுக்காக நம்ம போயிட்டு இதை வைக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு நடக்காத காரியம். ப்ராஃபிட் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்ப கம்பெனிஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ பிரைவேட் ஒன்ட் டூ இட், ஓகேவா. பட் பிரைவேட்டை வந்துட்டு நம்ம புஷ் பண்ணி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், ஓகேங்களா. ஸோ என்னன்னா வயபிள்னா என்னது? அலைவ் ஆகுறது, ஓகேவா. பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், அது வயபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பாசிபிலிட்டியா அதை நடத்துறதுக்கு ஒரு கேப் வந்துட்டு இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கவர்மெண்ட் காசு தருது, ஓகேவா. இதுதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரூரல் ஏரியால டவர் வந்துட்டு நம்ம செட்டப் பண்றோம்.
அப்ப அந்த டவர் செட்டப் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு 10 crores வச்சுப்போம், ஓகேங்களா. ஆனா இவங்க அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ ஒரு 8 crores தான் இருக்கும். அப்ப ரிமைனிங் 2 crore லாஸ் ஆகுது இல்லையா, இதை கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஓகே ரைட். ஸோ ப்ராஃபிட்டபிள் இல்லாதது, ஸ்டார்டிங்ல ப்ராஃபிட்டபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ்க்கு, ஸோ எஸ்பெஷலி ஃபார் பப்ளிக் வெல்ஃபேர். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இதுவும். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு காசு தருவாங்க. ஸோ அப்ப இதுலயே என்ன பண்றாங்க அப்படின்னா 3 கேட்டகரியா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ்க்கு மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதுல 3 ப்ராஜெக்ட் வரைக்கும் ஈச் 1350 crores வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 8500 crores சம்திங் 8500-600 crores வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த டோட்டல் அலோகேஷன்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணி அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் யாருக்கு அதிகமான அலோகேஷன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகுது. ஸோ கவர்மெண்டோட பிஎஸ்யூக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டோட காஸ்ட்டும் 1350 crores இருக்கணும். ஸோ இதுல இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த அமோனியம் நைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல கோல் கேசிபிகேஷன் மெத்தடை வந்துட்டு கொண்டு வர இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அமௌண்ட் தருவாங்க. செகண்ட் கேட்டகரியில வந்துட்டு பிரைவேட்டுக்கும் அது இல்லாம பிஎஸ்யூக்கும். ஓகே, பிபிபிலையும் இருக்கலாம், இல்ல பிரைவேட் செக்டராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த செக்டர்ல தான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நியூஸ்ல ஏன் வந்துச்சுன்னு பார்த்தோம்ல, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு உள்ள கொண்டு வர்றதுக்கு. ஸோ அது வந்துட்டு இந்த கேட்டகரி 2ல தான். அப்போ 1000 crore அளவுள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்துட்டு எலிஜிபிள். ஓகே, பிரைவேட்டுக்குள்ள தான் வருவாங்க. ஸோ இதுல வந்துட்டு 1000 crore ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும். அப்படி இல்லை, இந்த கேட்டகரி இல்லை அப்படின்னா அவங்களுடைய கேபெக்ஸ் ஃபண்ட் எவ்வளவோ அதுல 15%. ஓகே, ஸோ கேட்டகரி 3 பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் பிளான்ஸ். ஸோ எம்எஸ்எம்இஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ சின்ன சின்ன பிளான்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு ஸோ 100 crore per ப்ராஜெக்ட் எம்எஸ்எம்இஸ்க்காக. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி வி செட் கோல்ட்ல வந்து நம்மளுக்கு இண்டிஜினஸ் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அந்த இனிஷியேட்டிவ்காக. ஓகே, ஸோ அந்த 3 கேட்டகரி இதுல எல்லாத்துலயுமே ஒன்னு இதுல கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட கேபெக்ஸ்ல 15%, விச் எவர் இஸ் லோயர் அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 50% ரிபேட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் த மைண்ட் கோல். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, இப்போ கோல் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே, மினரல்ஸ் யூஸ்வலாவே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டெண்டர் விடுவாங்க, ஓகேங்களா, ஆக்ஷன் விடுவாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஆக்ஷன்ல எடுப்போம், எடுத்து நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆனா இது எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல வர்ற மொத்த ப்ராஃபிட்டுமே அவங்களுக்கு போயிடாது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேரு தான், அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ரெவென்யூ ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, ஸோ ரெவென்யூ ஷேரிங் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு பிரைவேட்டா தான் இருப்பேன், நான் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடையும் பண்ண போறேன், ஆனா டெண்டருக்கும் நான் தான் காசு கொடுத்து எடுப்பேன். ஆனாலும் அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு நான் கவர்மெண்ட்டு கொடுத்துருவேன். ஓகே, எதனால அப்படின்னா இட் பிகாஸ் இட்ஸ் அ பப்ளிக் குட்ஸ் இல்லையா, ஸோ அந்த ரீசன்னால நான் கவர்மெண்ட்டுக்கு காசு தந்துடணும். அப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு காசு தரேன் இல்லையா, அந்த காசுல 50% ரெடியூஸ் பண்ணுவாங்க. எப்ப நம்மளுடைய கோல் மைன் பண்ணதுல 10% கேசிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இருந்து 50% வந்துட்டு ரிபேட் பண்ணிடுவாங்க. ரிபேட் இன் த சென்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ 50% ரிபேட் இன் ரெவென்யூ ஷேர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேரண்டீடு கோல் சப்ளை. ஸோ 30 years கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னா 30 years வரைக்கும், ஏன்னா அவங்க வந்துட்டு கோலை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா கோல் வந்துட்டு 30 years கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஃபாரினர்ஸ் இப்போ நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் அலோவ் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து டெக்னாலஜி லைசன்ஸை வாங்கிட்டு இங்க ஃபர்ம்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரைட், ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், ரைட், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நான் அவங்ககிட்ட இருந்து டெக்னாலஜியை ஸ்ட்ரைட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ம்ஸ் இன்ஸ்டால் பண்றோம். இப்போ ஒரு ஸ்டெப் மாறி அவங்களையே இதுல டைரக்ட் பிளேயர்ஸ் தான் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ டைரக்ட் ஃபினான்ஷியல் இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இதுல ஜாயின் பண்றவங்களோ எந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் அதெல்லாம் கிளியரா வந்துட்டு சொல்லலை. ஸோ உள்ள ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு
இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி அந்த ஃபாரின் கம்பெனிக்கு போகும். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ரீசெண்ட் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்னே இப்போ நம்ம கேட்டகரி 1, 2, 3 பார்த்தோம் இல்லையா, அதுல இந்த கேட்டகரி 2ல தான் இது வருது. ஸோ செப்பரேட் கேட்டகரியா வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸ் கொடுக்குறத இன்னொரு கேட்டகரியா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு. ஓகே, ரைட். அண்ட் இது நம்ம ஏன் முக்கியமா பண்றோம்னா அதுக்கு இன்னொரு ரீசன், அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கோலை வந்து நம்ம எடுக்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் இந்தியன் டெரைனுக்கெல்லாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை, ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வேணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபாரினோட ஹெல்ப் வேணும். ஓகேவா? ஸோ அதுக்காகவும் நம்ம வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இதில் அலோவ் பண்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கோல் கேசிஃபிகேஷன். அப்போ கோல் கேசிஃபிகேஷன் ஓவராலா எதுக்கு இம்பார்ட்டன்ட்? எனர்ஜி டிரான்சிஷனுக்கு இம்பார்ட்டன்ட், கிளீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட், நெட் ஜீரோ கோல் அட்டைன் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட், நம்மளோட இம்போர்ட் பில்லை குறைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எர்த்குவேக் லைட்ஸ். நம்மளுக்கு யூஸ்வலா எர்த்குவேக்ன்றது எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகும்? எர்த்குவேக் வாட் இஸ் எர்த்குவேக்னு என்ன சொல்லுவோம் நம்ம? சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது நம்மளுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு 2 ஃபால்ட்ஸ்ல கரெக்டா இப்போ 2 மவுண்டைன் இருக்கு, இல்ல ஏதோ சம்திங் பிளேட்ஸ் இருக்கு. ஸோ அது இப்படி ஒட்டிட்டு இருக்கும், கரெக்டா? ஸோ இட் வில் பி அண்டர் கிரேட் ப்ரெஷர். ஏதோ ஒரு பாயிண்ட்ல லைட் அப்படி ஸ்லிப் ஆகுறப்ப என்ன ஆயிரும், அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் இஸ் ரிலீஸ். ஸோ அப்போ எனர்ஜி பர்ஸ்ட் அவுட் ஆயிருது, ரைட்னா? அதுதான் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ அப்போ அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுறப்ப நம்மளுக்கு பிஃபோர்லயோ அந்த அதாவது எர்த்குவேக் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல டியூரிங் எர்த்குவேக் ஆர் ஆஃப்டர் எர்த்குவேக் சம் கைண்ட் ஆஃப் லைட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? எர்த்குவேக் லைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அது எங்கெல்லாம் வரணும்? இப்போ கீழே தானே எர்த்குவேக் நடக்குது, மண்ணில் மட்டும் தான் தெரியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மேலையும் அயன் லைக் ஏர்லையும் தெரியும். சம்டைம்ஸ் கீழே இருந்து ஃபயர் மாதிரி ஃபிளேம்ஸ் மாதிரி அது பார்க்கறதுக்கும் தெரியும். இல்லை அப்படின்னா ஸ்கைல இருந்து அரோராஸ் இருக்கு இல்லையா, அரோரா ஆஸ்ட்ராலிஸ், அரோரா போரியாலிஸ்னு படிச்சுட்டு போல நார்தர்ன் லைட்ஸ், அந்த மாதிரி மேலே வந்துட்டு கிளவுட்ஸ்லையும் நம்மளுக்கு வந்துட்டு தெரியலாம், சாரி ஸ்கைலையும் வந்துட்டு நம்மளுக்கு தெரியலாம். ஓகே, ஸோ என்னன்னு சொல்றோம்? லூமினஸ் பினாமினா. லூமினஸ் பினாமினா லைக் இட் இஸ் க்ளோயிங், பிரைட்டா இருக்கு. ஓகே, ஸோ எரியுது, லைட் இருக்கு. ஸோ லூமினஸ் பினாமினா ஒன்று ஸ்கைல இருக்கலாம் ஆர் இந்த அண்டர் கிரவுண்ட். ஓகே, பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் எர்த்குவேக், பர்டிகுலரா ஹை டெக்டானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல. ஸோ இது ஏன் இப்போ நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா டர்க்கி கிட்டக்க வந்துட்டு ரீசெண்டாக அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இந்த அரோராஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரோரா மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளேன்ஸ் கீழே கிரவுண்ட்ல இருந்து பிளேன்ஸ் வர மாதிரி இருக்கலாம், இல்லை பிளாஷஸ் ஆஃப் லைட். ஸோ இப்போ ஏன் இது வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது? ஓகே, ஸோ டெக்டானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா சம் டைப்ஸ் ஆஃப் ராக், சர்டைன் ராக் டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குவாட்ஸ் ரிச் ராக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ராக்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜஸ், அயான்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த அது ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அது ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ ஒரு ஃபால்ட் வரப்போ அது ரிலீஸ் ஆகுது. ஸோ வென் இட் இஸ் ரிலீஸ்டு, ஸோ இட் டிராவல்ஸ் த்ரூ த கிராக்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ அப்போ அது வெளியில வர்றப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு இப்போ எப்படி சேம் நார்தர்ன் லைட்ஸ் எப்படி நடக்குதோ அதே மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்ன ஆகுது? எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஏர் மாலிகூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகி அயான்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ரைட். ஸோ அயான்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த கலர்லாம் தெரியுது. ஓகே, ஸோ நார்தர்ன் லைட்ஸ்ல இதே ஃபினாமினா தான். ஸோ நம்மளுக்கு எனர்ஜி வரும். எனர்ஜி வந்து இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்ல வந்து அது ஸ்ட்ரைக் ஆகிறப்போ நம்மளுடைய பார்ட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா அதுல இருந்து அதான் நம்மளுக்கு அயான்ஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருக்கணும், இல்லை ஆட் ஆயிருக்கணும், கரெக்டா? அப்படின்னா அயான் சொல்லுவோம். ஸோ அப்படி ரிமூவ் இல்லை ஆட் ஆகுறப்போ இட் கோஸ் டு அன் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ நம்மளுக்கு அதுல இருந்து எனர்ஜி வந்துட்டு வெளியே ரிலீஸ் ஆகும். சம்டைம்ஸ் அது ரேடியேஷனா ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கலர்ஃபுல்லா லைட்ஸ் ஃப்ளூரசன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு நார்தர்ன் லைட்ஸ் தெரியும். அதே ஃபினாமினா தான் இங்கேயும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் கமிங் ஃப்ரம் சோலார் ரேடியேஷன் நம்மளுக்கு கிரவுண்ட்ல இருந்து இது ரிலீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஎன்எஸ் அரிதமன்.
ஓகே. ஸோ ஐஎன்எஸ் அரிதம்ன்றது என்ன அப்படின்னா அரிஹாந்த் கிளாஸ்ல இருக்கக்கூடிய தேர்டு சப்மரைன். ஓகே, தேர்டு சப்மரைன். அப்ப இதுக்கு முன்னாடி 2 சப்மரைன் இருந்திருக்கணுமா? அந்த 2 சப்மரைன் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹாந்த், ஐஎன்எஸ் அரிகாத். ஸோ இது சப்மரைன். அப்ப நம்மளுக்கு சப்மர்சிபிள் உள்ளதான் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இட் இஸ் எஸ்எஸ்பிஎன். எஸ்எஸ்பிஎன் அப்படின்னா சப்மர்சிபிள் ஷிப் பேலிஸ்டிக் மிசைல் பட் நியூக்ளியர் பவர். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த மிசைல் பார்த்தோம், இந்த சப்மரைன் பார்த்தோம் அப்படின்னா இதனால நியூக்ளியர் பவர்டு மிசைல்ஸை வந்துட்டு கேரி பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அண்ட் அது போக இட் இஸ் நியூக்ளியர் பவர்டு விச் மீன்ஸ் யூஸ்வலா இப்ப நம்மளுக்கு சப்மரைன் இருக்கு அப்படின்னா இது மூவ் ஆகணும்ல, இது மூவ் ஆகிறதுக்கு சம் ஃபியூயல் தேவை இல்லையா? ரைட். இப்ப இந்த இடத்துல இந்த சப்மரைன் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு நியூக்ளியர் பவர் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எப்படி நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குது, அதே மாதிரி இந்த சப்மரைனுக்குள்ளேயேவும் ஒரு நியூக்ளியர் பவர் ரியாக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா இண்டிஜினஸா 83 மெகாவாட்ஸ் ப்ரெஷரைஸ்டு லைட் வாட்டர் ரியாக்டர். இது என்னது? நியூக்ளியர் ரியாக்டர். ஓகேவா? இதுக்குள்ளேயே நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அதனால இட் இஸ் அ நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். தென் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டோம். பேலிஸ்டிக் மிசைல் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்மளுக்கு இப்படி வெளியில போயிட்டு டிராவல் ஆகி வரும்ல பேரபோலா பாத்துல, அது பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? ரைட். ஸோ அப்ப நம்மளுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ், அதாவது அவுட் ஆஃப் த ஸ்கை போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான மிசைல்ஸை வந்துட்டு இதனால கேரி பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதனால எவ்வளவு மிசைல்ஸை வந்துட்டு கேரி பண்ண முடியும் அப்படின்னா K-15 சஹாரிகா மிசைல்ஸ். ஸோ இது வந்துட்டு சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஓகே, ரெண்டுமே சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த சென்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம லேண்ட்ல இருந்து அனுப்பலாம். ஓகேவா? அக்னி, பிருத்வி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், லேண்ட்ல இருந்து நம்ம அனுப்புவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக சப்மரைன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண போறோம். அப்ப லான்ச் ஆகிறது வெளியில இருக்க கண்ட்ரியில வந்து விழுகும். ஓகேவா? ஸோ அப்ப சப்மரைன்ல இருந்து லான்ச் பண்ணணும்னா அதுக்கு சேமா லேண்ட்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா அது வாட்டருக்குள்ள இருந்து நம்ம அனுப்புறோம் இல்லையா? ரைட். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா தயாரிக்கப்பட்டதான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த K சீரீஸ் வந்துச்சு அப்படின்னாலே வாட்டர்ல இருந்து அது போகணும்ல வெளியில. ஸோ டிரான்சிஷன் மீடியம் மாறி வருது இல்ல நம்மளுக்கு, அதனால. ஓகேவா? ரைட். ஸோ இப்ப இந்த K சீரீஸ் வருது இல்லையா, இது எல்லாமே நம்மளுக்கு மேக்சிமம் சப்மரைன்ல இருக்கிறதா தான் இருக்கும். நம்ம நிறைய லேண்டு ஏர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மிசைல்ஸ் வச்சிருப்போம். நம்ம சொன்ன மாதிரி அக்னி, பிருத்வி. ஸோ ரேஞ்சு பொறுத்து. ஓகேவா? ஷார்ட் ரேஞ்சா, இன்டர்மீடியட் ரேஞ்சா, லாங் ரேஞ்சு. இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 750 தான். ஓகேவா? இது என்னது? இன்டர்மீடியட் ரேஞ்ச். அப்ப ஏசியால இருக்கிற எந்த இடத்த வேணாலும் இதனால அட்டாக் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப அரிஹாந்த்ல பார்த்தோம் அப்படின்னா அதுலலாம் வந்துட்டு 12 தான் வந்துட்டு கேரி பண்ண முடியும். அண்ட் இது அதே மாதிரி அரிஹாந்த்ல K4 மிசைல்ஸ் வந்துட்டு 4 தான் கேரி பண்ண முடியும். பட் இதுல எப்படி இருக்கு, அப்படியே டபுளா இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அத்தனை மிசைல்ஸை வந்துட்டு கேரி பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இதுல என்ன, இந்த அரிதமனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா K-15 மிசைல்ஸ், அதுக்கு சகாரிகா மிசைல், K4 மிசைல், இது ரெண்டும் அதிகமான குவான்டிட்டியில அதனால கேரி பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? தென் இட் இஸ் அ நியூக்ளியர் பவர்டு. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற எதுவுமே நியூக்ளியர் பவர்ட் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர். ஓகே, ரைட். தென் ஸோ இட்ஸ் அ லார்ஜஸ்ட் வெஷல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அரிகாத்லாம் விட இது ரொம்ப லார்ஜஸ்ட். ஓகேவா? 7000 tons. தென் 75% இண்டிஜினஸ், நம்மளோட கண்டென்ட் தான். ஓகே, நம்மளோட பார்ட்ஸை வச்சே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆத்ம நிர்பர் பாரத். ஓகே, ரைட். இப்போ என்ன, இப்போ இந்த நியூக்ளியர் பவரா இருக்கிறதுனால நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் நியூக்ளியர் பவர், இட் கேன் ஸ்டே இன் வாட்டர் ஃபார் மந்த்ஸ். ஓகே, வெளியவே வர தேவையில்லை. க்ரூக்கு ஃபுட்டு தேவைன்னா மட்டும் தான் அது வெளியில வரணும். அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா, க்ரூக்கும் பிரச்சனை இல்லை, ஃபுட்லையும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இட் கேன் ஸ்டே அண்டர் வாட்டர் ஃபார் மந்த்ஸ். அப்போ யாருனாலையுமே அது ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது இதோடைய அட்வான்டேஜ். ஓகே, ரைட். தென் இன்னொரு இம்பார்ட்டன்டான இது சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ட்ரையட். ஓகே, ஸோ இதை நம்ம ஷிப்ல வந்துட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கு அப்படின்னா, லேண்டு, சி அண்ட் ஏர் மூணுலையுமே நம்ம வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ கேன் கேரி நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு பிருத்திவி இருக்குது. ஓகே, அக்னி இருக்குது. ஓகே, ஸோ ரஃபேல் ஜெட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எல்லாம் கேரி பண்ண முடியும்.
ஓகே, ஸோ ஓவராலா இப்ப நியூக்ளியர் ட்ரையாடா வந்துட்டு நம்ம மாறிட்டோம். ஓகே, லேண்டு, சி, ஏர் மூணுலையுமே நம்மளால நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால we are entering in this allied group. ஓகே, ஸோ இது வந்துட்டு இதோடைய சிக்னிஃபிகன்ஸ். அவ்வளோதான். ஸோ 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று கோல் கேசிஃபிகேஷன், அப்புறம் எர்த்குவேக் லைட்ஸ், அப்புறம் ஐஎன்எஸ் அரிதமிக். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.